ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்ப்பதற்காகவும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லவும் இந்த சாய் ஓடோடி வந்தேன். அவ்வளவு சுலபத்தில் யாரையும் தேடி நான் செல்லும் ஒரு ஆள் கிடையாது. முக்கியமான விஷயம் இருந்தது. ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும். அதுவும் இப்பொழுது இந்த பிள்ளையிடம் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்தான் உன்னிடம் வருவேன். ஏனென்றால் எனக்கு அடுத்த ஒரு விஷயத்திற்கு ஒருவரை தொந்தரவு செய்வது பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதன் மூலமாக அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால் அது எனக்கு பிடிக்காது. முதலில் இந்த சாயை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாய் பயமுறுத்துவேன், சாய் உங்களுக்கு தப்பான விஷயத்தை சொல்வேன் என்று நினைக்காதீர்கள். இந்த சாய் ஒருவனை நெருங்கி வருகிறேன் என்றால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறான் என்பதுதான் அர்த்தம். நிறைய நாள் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க போற ஒவ்வொன்றையும் சந்தோஷமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட, அதுவும் தூய்மையான அன்போட உன்னை தேடி நான் வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ நபரை பார்த்திருக்க. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்க. ஒவ்வொரு நபரையும் நீ பார்க்கும் பொழுது நல்லவங்கன்னு நினைச்சு பழகுவ. ஆனா அவங்களால கஷ்டம் வரும்போதுதான் தெரியும் இது கஷ்டம், இந்த விஷயம்தான் அவங்க நமக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு. தங்கமே, நீ எதற்காக இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அழுது புலம்பிட்டு இருக்கியோ அது எல்லாம் முடிய போது. நீ யாரு உண்மை, இவங்கதான் நம்ம வாழ்க்கையில உண்மையா இருப்பாங்க நம்பினியோ அவங்களே உன்னை கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உலகம்னா என்ன, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட. அவங்க உனக்கு பாடம் சொல்லி கொடுக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு தான் நீ இருந்த. ஆனா அவங்க உனக்கு பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உலகம்னா மாய, நம்ம கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வராங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயம் உனக்கு கஷ்டமா நான் கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். என்ன தெரியுமா? எதையுமே தெய்வம் சம்மந்தம் இல்லாமல் ஒருவங்களுக்கு செய்யாது. அப்படியே ஒரு நபருக்கு சில விஷயத்தை காட்டுது அப்படின்னா சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நீ சில விஷயத்தை தவறாக செய்கிறேங்கிறதுக்காகவும் மட்டும்தானே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும், அது மூலியமாக சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னை சுற்றி 1000 விஷயம் இருக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும். என்னுடைய பிள்ளைங்க என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் நினைக்கிறீங்க சாமிக்கு நான் இது செய்கிறேன், அந்த விஷயம் செய்கிறேன், இந்த பூஜை செய்கிறேன்னு. ஆனால் ஒன்று தெரியுமா, நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தெய்வத்துக்கு செய்யலாம். ஆனால் நீங்கள் நிறைஞ்ச மனசோட நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ கொடுத்த நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா அது இன்பமாக இருக்கும். ஆனால் மனசால் அத்தனை வலியையும் சுமந்துக்கிட்டு தேவையில்லாத கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கும் போது அது எனக்கு சந்தோஷமாக இருக்காது. எனக்குன்னு இல்லை, எல்லா தெய்வத்துக்கும் தான். உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க, உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க, உங்ககிட்ட நிறைய ஏமாத்துறாங்க. ஆனால் எதையுமே உன்னால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து அதை செய்கிறாங்கங்கிறது உடனே புரிஞ்சுக்க முடியல. நான் ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு பாடமாக கொடுத்தா மட்டும்தான் அவங்க அது தப்பு பண்ணுறாங்களோ இந்த தப்பு பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அந்த பாடம் அப்படிங்கிற ஒன்று நீ தெரிகிற வரைக்கும் தெய்வத்தை தான் திட்டுற. என்ன இவங்களை என்னை விட்டு பிரிக்குது, அவங்கள என்னை விட்டு பிரிக்குது அப்படின்னு. நான் சொன்னதுக்கப்புறம் தான் யார் உனக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறதே புரிய வருது. இது வரைக்கும் நீ பட்ட அனைத்து விதமான காயத்திற்கும் மற்றவங்க மிகப்பெரிய ஒரு அளவில் துணையாக நின்று இருக்காங்க. அதாவது உன் வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் பார்த்தனா உன்னால் மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரல. ஆனால் மற்றவங்களால் உனக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு, நிறைய துரோகம் வந்திருக்கு. உன் வாழ்க்கை வீணாக போகணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதிலிருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது இந்த சாய். நீ வணங்குற தெய்வம் தான். முதல்ல புரிஞ்சுக்கோ, சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கோ. தெய்வம் ஒருத்தவங்களை அடையாளம் காட்டுது அப்படின்னா அவங்க யார் என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் விட்டுட்டு நீ
அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கன்னு என்கிட்டயே வாக்குவாதம் பண்ணாத. எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பாக இருக்கிற நீ சில விஷயத்தில் கோட்டை விட்டுற. இதனால் என்ன செய்ய முடியும் நீயே சொல்லு. ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தப்பானவங்க இவங்க சரியானவங்கன்னு காட்டலாம். ஆனால் அதை புரிஞ்சுக்காத பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அனுபவிங்க அப்படின்னு தான் விட முடியும். அதே மாதிரி தான் நீ சில விஷயத்த நான் சொல்லுவேன், ஆனால் நீ கேட்க மாட்ட. சில விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீ அடமும் பிடிப்ப. வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலை வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் என்னைக்கும் நான் இருப்பேன். தெய்வங்களாகிய நாங்கள் சொல்ந்திருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று தான் சொல்கிறேனே தவிர நீ கவலைப்படு என்று ஒரு நாளும் உனக்கு நான் சொல்லவே இல்லை. கவலை இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்கள். நிலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிடைக்குமே தவிர இன்னைக்கு நீ தோத்துருவ நாளைக்கு தோத்துருவ நீ எதிர்பார்க்குறவங்களுக்கு முன்னாடி வாழ வைப்பேனே தவிர உன்னை யாருக்கு நேராகவும் அள வச்சு வெடிக்க பார்க்க மாட்டேன். புரிஞ்சுதா? நீ எந்த ஒரு நிலையில் வேணாலும் இருந்துக்கோ, என் பேரை மட்டும் நீ சொல்லு. அந்த நிமிஷம் உனக்கான ஒரு அற்புதமான உனக்கான ஒரு நல்ல ஒரு உதவி உனக்கு கிடைக்கும். நீ இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் கவலைப்பட்டிருந்தாலும் இனிமே உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிற ஒவ்வொன்றும் இன்பம் தான். சில விஷயத்த கிடைக்கிற வரைக்கும் பயமாக இருக்கும், கிடைச்சதுக்கு பிறகு இதுக்கு தான் பயந்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் எது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடந்துருமோன்னு பயந்துருக்கலாம். இதுக்கு மேலே நீ எதையும் நினச்சி பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உனக்கு தான் அப்பா இருக்கேனே. கவலைப்படாமல் என்றைக்கும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க அப்பா இருக்கும்போது எதையும் பற்றி கவலைப்படாத. சிரிச்சுக்கிட்டே இரு. எல்லாம் உனக்கு பிடித்ததாக நடக்கும். எல்லா விஷயமும் உனக்கு அற்புதமாக நடக்கும். மனசார உனக்கு சொல்கிறேன், நான் இருக்கேன். என்றைக்கும் இருப்பேன், எப்பயும் உன் கூட இருப்பேன். எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னை கை விட்டுட்டு அடுத்தது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்திட்டு நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள் நான் கிடையாது. சிரிச்சுட்டே இரு. நீ என்னுடைய கோவிலுக்கு வந்து எனக்காக ஒவ்வொன்றும் செய்கிறல்ல, பூஜை செய்கிறல்ல, இதுக்காவது பலன் கிடைக்கும்னு நினச்சிக்கோ. ஏன்னா நான் சொல்கிறதுனால சாய் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நீ எனக்கு செஞ்சுருக்க, அதுக்காவது நான் செய்வேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இரு. எல்லாமே நல்லதாக நடக்கும். காலம் முழுக்க உனக்கு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன் வாழ்க்கை மாறும். யாரை கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லா நிமிஷத்துலேயும் பயமும் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருந்தால் போதும். நான் நல்லது செய்வேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.